நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமிகுந்த திருநாமம் மகிழ்ப்படுவதாக. உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சியுள்ளவனாய் நான் காணப்படுகிறேன். நேற்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு மாலைக்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த பகுதியிலே கொடுத்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று நிறைய பேரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். மாலையில் கூட நானும் சிறிய அளவில் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எனவே ஆண்டவரை நான் மனதார துதிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறேன். அருமையான தேவ ஊழியர் அந்தோனி பீட்டர் அவர்கள் சொன்னது போல, நீண்ட நாளாக இந்த ஊழியத்தின் பாதையிலே நமக்கு நண்பராக இருப்பதை நினைத்து நாம் அனைவருமே ஆண்டவரை நாம் துதிக்கலாம். கடினமாக உழைக்கக்கூடியவர், கடினமாய் கண்ணீர் விடக்கூடியவர். எனவே கண்ணீரோடு கூட காரியங்களை செய்யும்போது நிச்சயமாய் அறுவடை நல்லாத்தான் இருக்கும். எனவே அருமையான சகோதரனுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நான் இறைவனை மனதார போற்றுகிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனம் சேர்க்கிறேன். நாம் ஒரு வசனத்தை வாசித்துட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அதை குறித்து தியானிக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். 126வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். 126வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 126 5ஆம் வசனம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று பார்க்கிறோம். எங்கெல்லாம் கண்ணீரோடு கூட விவசாய வேலை நடக்கிறதோ அங்கெல்லாம் அதிகமான மகசூல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கண்ணீரோடு கூட விதைத்தவர்கள் சொல்வார்கள், இந்த வருஷத்தில் எங்களுக்கு வந்து அறுவடை 2 மகசூல் வரவேண்டியது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவசனம் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அருமையான சகோதரனோடு கூட இந்த ஊழியத்தின் பாதையில் வந்த வேளையில் ஒவ்வொரு ஊழியத்திலும் அவர் கண்ணீரோடு கூட தான் காரியங்களை அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நாம் கண்ணீர் விடுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்தல சபைகளிலே, ஸ்தல சபைக்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த பிரதேசங்களிலே நீங்கள் நானும் உழைக்கிறோம். கண்ணீரோடு கூட உழைக்கும் போது நிச்சயமாக கம்பீரமான அறுவடை காணப்படுகிறது. சிஸ்டர் ஓமனா ஜபிக்கும் போது கூட அதைத்தான் சொன்னார்கள். 15 வருடமாக நாங்கள் கோயம்புத்தூர் பகுதியிலே அந்த மாதிரி ஊழியங்களை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி. உலகத்தில் எத்தனையோ விதமான ஊழியங்கள், வேலைகள் இருக்கிறது. அரசு வேலைவாய்ப்பு இருக்கிறது, அதே போல தனியார் வேலைவாய்ப்புகள்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் என்பது கண்ணீர் விடுகிறவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முட்டி முடக்கணும், கண்ணீர் விடணும். இல்லை அப்படின்னாக்க கம்பீரம் இருக்காது, அறுவடையும் இருக்காது. எனவே அன்பானவர்களே, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு மாலையில் நீங்களும் நானும் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்குள்ளே போனது போல லண்டன் மாநகரிலே ஒரு மாலை வேளையில் ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாருமாக சேர்ந்து தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் டிராக்ட் கொடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். டேவிட் என்ற ஒரு 12 வயசு பையனும் கூட அண்ணமார்களோடு சேர்ந்து அவரும் இந்த கைப்பிரதி ஊழியத்துக்காக போனார். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு அண்ணன் சொன்னார், பூட்டி இருக்கிற வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கதவை தட்டி ஆண்டி அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ இதை கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு இந்த தம்பி போயிருக்கிறார். நிறைய வீடுகள் திறந்துருந்துச்சு, கொடுத்துட்டார். ஒரு வீடு சாத்தியே இருக்குது. பார்த்தா வெளியே பூட்டே இல்லை. தள்ளி பார்க்குறாரு, பூட்டு உள்ளே இருக்குது. அதனால் இவர் ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். வாங்கல் என்னொன்னே அவங்க கதவும் திறக்கல, எந்த சத்தம் இல்லாதனால இவர் அழுகிறார். ஆண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி, ஆண்டி எங்கே போகிறீங்க ஆண்டி, இந்த 2 வார்த்தை அடிக்கடி சொன்னாராம். ஆண்டி வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், இந்த 2 வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஆண்டினது அவருடைய வார்த்தை. ஆனால் கையில் 2 கைப்பிரதி வச்சுருந்தார். ஒரு கைப்பிரதியினுடைய தலைப்பு வேர் ஆர் யூ கோயிங், அடுத்த தலைப்பு வாட் ஆர் யூ டூயிங். யாருமே கதவை திறந்து வாங்காதனால ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு அழுகிறார். ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிரதையை பார்த்து வேர் ஆர் யூ கோயிங் ஆண்டி, இன்னொரு வாட்டி ஆண்டி வாட் ஆர் யூ டூயிங் ஆண்டி. கைப்பிரதையும் படித்தார், அவர் ஆண்டி ஆண்டிங்கிற உரிமையில் கூப்பிட்டார். அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வர்றேன். இந்த பையன் அழுதுட்டான், இந்த கதவை திறந்து யாருமே வாங்கலையே என்று சொல்லி. ஏன்னா கைப்பிரதி எப்படிப்பட்ட நிலைமையில் அடிக்கப்பட்டு வருகிறது, யாரெல்லாம் இதற்கு நன்கொடையாக கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய போதகர் திருச்சபையில் சொன்னதை அந்த பையன் கவனிச்சிருக்கிறான். கஷ்டப்பட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கைப்பிரதியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நபர்கள்ட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல அறிவுரை அவனுக்கு இருந்தது. எனவே அவன் அழுது
கூப்பிடுறான். அழுது பார்த்தேன், யாருமே திறக்கலை. அதனால் இவன் வந்து அந்த கதவில் நம்ம இப்போ ஒரு சில இதில் நானும் தம்பி சாமும் போனோம், வீடுகளெல்லாம் ஆள் இல்லாதப்போ அதுக்குள்ளே உள்ளே தான் வச்சுட்டு வந்தோம். அதே போல் இவன் வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டான். 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சபையில் வந்து ஒரு பெரிய ஒரு விழா சிறப்பு கூட்டம் வைக்கிறாங்க. சிறப்பு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பிரசங்கியார் வர்றார். அந்த பிரசங்கியார் வந்து அந்த மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் இப்படி சிஸ்டர் ஓமன்னா எப்படி ஒரு வாய்ப்பு பெற்று சாட்சி பெற்றார்களோ அப்பொழுது ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்க வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த தெருப்பிரசங்கம் பண்ண போகிறவங்களெல்லாம் நினச்சி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வீடுகள் தோறும் பூட்டி இருக்கிற வீடாக இருந்தாலும் அந்த கதவை தட்டி ஆண்டின்னு அழைச்சி அந்த மாதிரி கைப்பறி கொடுக்குற அந்த சகோதரிகள்லாம் நினச்சி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு நாள் மாலை வேளையில் நான் என்னுடைய கணவனாரோடு கூட கருத்து வேறுபாடு இருந்ததுனால ஃபேனில் அந்த மாதிரி சுருக்கு கயிறு போட்டு சாகிறதுக்காக நான் ஸ்டூலெல்லாம் போட்டு ஏறி நின்று கழுத்தில் மாட்ட போவையில் ஆண்டி வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்த்தேன். அடுத்து நான் நடக்கிற சத்தத்தை பார்த்து அந்த பையன் சொன்னானா என்னன்னு தெரியல, வேர் ஆர் யூ கோயின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்டுச்சு. இந்த 2 சத்தமும் என்னைய தற்கொலை முயற்சியிலிருந்து விடுதலை பண்ணிடுச்சு. சரி, யார் இப்படி ஆண்டின்னு அழுகிற குரலோட கூப்பிட்றானேன்னு பார்க்கலாம்னு வெளியே வந்தால் ஆளை காணா. ஆனால் கதவுல இருக்கக்கூடிய அந்த தாழ்பாலில் 2 கைப்பிரதி இருந்துச்சு. அதில் ஒன்று, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய், இன்னொன்று, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், மரணத்தை நோக்கி நான் போய் கொண்டிருந்தேன். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், தற்கொலை முயற்சியாக அந்த ஃபேனில் வந்து எப்படி போடுறது, எப்படி என் கழுத்தில் மாட்டுறது என்று சொல்லி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பையனுடைய சத்தம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அழுகுறலோடு கூட அந்த பையன் சொன்ன அந்த 2 வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏறக்குறைய 20 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் அவயமாக நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்களாம். கண்ணீரோடு கூட விதைக்கும் போது அது 12 வயசு வாலிபனாக சின்ன பையனாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு கூட நீங்கள் நான் கொடுக்குற ஒரு கைப்பிரதிக்கு இவ்வளவு வேலை இருக்குன்னா நீங்கள் நான் படுகிற பிரயாசங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கம்பீரமான அறுவடையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லிக்கொள்வோம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு அந்த புதுசாக வந்த அந்த சிறப்பு பேச்சாளர் வந்தார். வந்தோன்னு அவர் சொன்னது அதுதான், ஆண்டி வேர் ஆர் யூ கோயிங், ஆண்டி வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னாரான். உடனே அந்த அம்மா ஓடியாந்து அப்படியே கண்ணீர் மல்க அந்த அருமையான வாலிபனை கட்டி அணைச்சாங்களாம். பார்த்தீங்களா, கண்ணீரோடு கூட விதைக்கும் போது அதனுடைய பலனை நீங்கள் பல வருஷம் ஆனாலும் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இங்கே இருக்கக்கூடிய சௌர பால்ராஜ், நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அல்லது விசுவாசத்தில் சின்ன பிள்ளையாக வரும்போது இவங்கெல்லாம் வந்து அந்த உழைத்த அந்த இதெல்லாம் இவர் நான் தகப்பனார் என்று சொல்லுவேன் ஆபிரகாம், இவங்கெல்லாம் எங்கள் பகுதியில் வந்து உழைத்திருக்கிறார்கள். பர்னபாஸ் அண்ணே, இப்படியெல்லாம் பலர் வந்து உழைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு அவங்களாம் உழைச்சிட்டு போகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ணீரோடு கூட தான் அந்த மாதிரி ஊழியங்களை நிறைவேற்றினார்கள். கண்ணீர் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் 5 விதமான சிறிய தலைப்புகளில் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். 1, கண்ணீர் வடிக்கும் தேவன். 2, கண்ணீரை காண்கிற தேவன். 3, கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன். 4, கண்ணீரை துடைக்கும் தேவன். 5, கண்ணீருக்கு பலன் கொடுக்கும் தேவன். 1, கண்ணீர் வடிக்கும் தெய்வம். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறதா நம்ம பார்த்துருக்குறோம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இந்து மார்க்கத்தில் ரொம்ப அடிமைப்பட்டு கிடந்தேன். கத்தோலிக்க பாரம்பரியத்தில் பிறந்திருந்தாலும் இந்து நண்பர்களோடு கூட ஐக்கியப்பட்டு அவளோடு கூட அதிக உறவு வைத்திருந்ததுனால அவ்விதமாகவே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இஸ்லாமியரை பற்றி நன்றாக தெரியும். 25 வருஷமாக இஸ்லாமியர்கள் பக்கத்தில் நாங்கள் குடியிருந்ததுனால அவர்கள் செய்யக்கூடிய அந்த ரமலான் மாதத்தில் எடுக்கக்கூடிய எல்லா நோன்பு வைத்தலையும் நான் நன்கு அறிந்திருந்தேன். இப்படி இஸ்லாமிய, இந்து, கிறிஸ்தவ இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஒரு கலவையான இருந்ததுனால கடவுள் கண்ணீர் வடிப்பாருங்கிற வார்த்தையை நான் கேட்டதே கிடையாது. ஆனால் திருவிழியம் சொல்கிறது, திருவிழியம் நமக்கு ஒரு தெய்வத்தை காண்பிக்கிறது, கண்ணீர் வடிக்கும் தெய்வத்தை காண்பிக்கிறது. மனுஷன் கண்ணீர் வடிக்கலாங்க, ஆனால் கடவுள் கண்ணீர் வடிக்கலாமா? கடவுள் கண்ணீர் வடித்தார் என்று பார்க்கிறோம்.
நான் முதலாவது குறிப்பை பேசுகிறேன். கண்ணீர் வடிக்கும் தேவன். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். எதை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று நான் பார்க்கணும். மனிதனா வந்துட்டேன், கஷ்டமா இருக்குது என்ற நிலைமையில கண்ணீர் விட்டாரா? இல்லை. அவர் எதற்காக கண்ணீர் விட்டார்? படிப்போம். லூக்கா 19:41. லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது எருசலேமுக்குள்ளே வருகிறார். அந்த நகரத்தை பார்க்கிறார். நகரமெல்லாம் பஸ்கா விழாக்கால கொண்டாட்டம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய சீரியல் செட்டெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியல. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளிவ விளக்குகளை ஏற்றி அந்த மாதிரி ரொம்ப கம்பீரமாக இருக்குமா நகரமெல்லாம். பார்த்தா ஒரு செழிப்பான நிலைமையில, எல்லாரும் பார்த்து வியக்கிற நிலைமையில அந்த நகரம் இருந்துச்சான். அதை பார்த்துட்டு சந்தோஷம் தானே படணும் ஆண்டவர். ஆனால் இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இருளை விளக்குறதுக்காண்டி நீங்க என்ன பண்றீங்க? அகல் விளக்கு ஏற்றி வச்சு, ஒளிவ விளக்கு ஏற்றி வச்சு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இருளுக்குள்ள இருக்கீங்க. நீங்கள் அத்தனை பேரும் இருட்டு என்ற அரக்கனாகிய பிசாசுனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கீங்க. ஆனா ரோம சக்கரத்தினுடைய ரோமராயனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, ரோமராயன் கொஞ்ச நாளையில போயிடுவான். ஆனால் இந்த அரக்கனாகிய பிசாசுனுடைய அடிமைத்தனத்தில் நீங்க இருக்கீங்க. வேதத்தை வாசிருந்தும் வேதம் சொல்லக்கூடிய அந்த மேசியா யார் என்பதை அறியாத நிலைமையில நீங்க இருக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள் வந்திருந்தும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்குள் தான் ஜீவன் இருக்கிறது என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஜீவனையே வெறுக்கும் அளவிற்கு எருசலேம் நகரத்தார் காணப்பட்டார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மனித குலத்தை மீட்க வந்த இயேசு பெருமான் எப்படிங்க அழாம இருப்பாரு? நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். முன்னாடி சொல்றாரு, கோழி தன்னுடைய செட்டைகளை விரிச்சு தன்னுடைய குஞ்செல்லாம் பிராந்துகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தூக்கிக்கிட்டு கூப்பிடுறத போல நான் எத்தனையோ முறை உன்னை அழைச்சேன், ஆனா நீ கேட்க மாட்டேன்ட்டியே, உனக்கு வரக்கூடிய பெரிய அழிவை நினைச்சு நான் அழுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழுதார் என்று பார்க்கிறோம். கிபி 70 கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து 40 நாள் இங்கே இருந்து அதுக்கு பின்னாடி பரமேறி சென்று 50வது நாள், மொத்தம் 50வது நாள் இயேசு உயிர்த்ததிலிருந்து பரிசுத்தாவினுடைய அருட்பொழிவு கொடுத்தாச்சு. அதுக்கு பின்னாடி நான் சொல்றேன், கிபி 70 தீத்துராயனுடைய கட்டளையின்படி எருசலேம் முழுவதுமாக சப்சாடா அழிக்கப்பட்டு போச்சு. இதைத்தான் ஒரு ஏறக்குறைய 47 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் நாம் கொடுக்கக்கூடிய பிரதேசத்தை பார்க்கும்போது அது அழிவுக்கு நேராக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். இயேசு அழுதால் நீங்கள் நானும் அழுகணும். நான் அடிக்கடி எங்களுடைய சபையில் சொல்லுவேன், உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்தாங்களா? ஆமாங்க. நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? கறிமீனெல்லாம் ஆக்கி போட்டிங்களா? ஆமாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்களா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டி நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு? மாமா மச்சன்தான். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வந்தால் நீங்கள் மாத்திரம்தான், ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவீங்க. பாக்கியெல்லாம் பரலோகத்துக்கு போய் நிம்மதி இல்லாமல் அழுதுகிட்டு உட்காந்துருக்க போறீங்க. அங்கே பரலோகத்துக்கு போனாக்க பூமியில் இருக்கக்கூடிய நினைவுகள்லாம் இருக்காது என்பது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம் என்றால், உங்களுடைய உறவினர்களுக்கு இன்றே சொல்லுங்க, அவங்களுக்காக கண்ணீர் வடிங்க. எங்களுடைய உறவினர்களுக்கு முன்பதாக நாங்கள் கண்ணீர் வடித்தோம். எந்தெந்த குடும்பங்களில் போய் கண்ணீர் வடித்தோமோ அந்த குடும்பங்களில் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பங்களில் முழு நேர ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். கத்தோலிக்க பாரம்பரியத்தில் பிறந்து வந்த வேணாம், ஏறக்குறைய 25 பேருக்கு மேலே அங்கங்கே ரட்சிக்கப்பட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சபைகளை அவர் ஐக்கியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். கண்ணீரோடு கூட விதைக்கும் போது கம்பீரமான அறுவடை கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்காக அழுதார் என்று பார்க்கிறோம். யோவான் 11:35 உங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ் வேதாகம புத்தகத்தில் ஒரு சிறிய வசனத்தில் நிறைய அர்த்தங்களை கொண்ட என்னையும் நம்மையும் அள வைக்கக்கூடிய வார்த்தை தான் இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் கண்ணீர் விடணும்? மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்க குடும்பத்துக்கு பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம் ஊழியத்தின் பாதையில் அங்கு போய் அவருக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. அவருக்கு உபசரிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், அவரை வரவேற்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். எல்லாம் உண்மைதான். ஏன் அவர் அழுக வேண்டும்? இன்னும் சற்று நேரத்தில் லாசருவே வெளியே வா என்று சொல்லி உறக்க சத்தமிட்டு அவனை உயிரோடு கூட எழுப்பி கொடுக்க போகிறார். ஆனால் எதற்காக அழுதார்? மனிதராக வாழ வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த குடும்பமானது துக்கத்திலே தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இங்கே
அவர்களோடு கூட சேர்ந்து துக்கப்படுவதாக தன்னை அவர் அந்த குடும்பத்தோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொண்டார். அங்கே இருக்கிற யூதர்கள் சொல்றாங்க, இந்த லாசரு மேல இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை பாருங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து அழுததை பார்த்து சொன்னாங்களாம். நீங்களும் நானும் நம்முடைய உறவுகளுக்காக அழும்போது பார்ப்பாங்க, இவன் வந்து அழுதுட்டு போனானே அன்னைக்கு, எதுக்காண்டி அழுதான் காரணம் இல்லாமல். இயேசு அழுததை பார்த்த அநேக யூதர்கள் இந்த இயேசு இந்த லாசரு மீது இவ்வளவு அன்பு வைத்திருந்தாரா என்று பார்த்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்து மனிதர்களுள் மனிதராக வாழ்ந்தவர். அவர் 100% தேவன் தான், ஆனால் 100% மனிதனாகவும் இருந்தார். அவருக்கு அழுகை வந்தது, அவர் தேக்கி வைக்கவில்லை. யார் அழக்கூடாது அப்படின்னு சொல்லலை, அவரும் அழுதார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, மனிதன் மீது அவ்வளவு பேரன்பு வைத்திருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு நன்றாக தெரியும். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு கூட அவர் எவ்விதமாக மிகவும் வியாகுலத்தோடு கூட ஜெபித்தார் என்று அந்த வசனத்தில் பார்க்க முடியும். தயவு செஞ்சு படிங்க. எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட விண்ணப்பம் செஞ்சு வேண்டுதல் செய்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அநேக வேளையில் நீங்களும் நான் கண்ணீரே சிந்துறது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஆத்மாவுடைய அந்த கிரயம் ஆத்மநேசருக்கு தான் தெரியும். நீங்கள் நானும் ஆத்மநேசர்னாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய இதயம் நமக்கு வேணும். காலையில் அருமையான சகோதரர் செய்து கொடுக்கும்போது சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய மன உருக்கம் இந்த பவுலுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய அந்த கீழ்ப்படிதல் இந்த பவுலுக்கு நன்றாக தெரியும். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம சொல்லி போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மன உருக்கம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணுங்க. மாமிசத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு கதறினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அழுகலாமா? அவர் ஏன் அழுதார் என்றால், நீங்கள் நான் அழுகிற அந்த அழுகையினுடைய காரணம் அவருக்கு தான் தெரியுங்க. அதனால நானும் உன்னோடு கூட சேர்ந்து அழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழுதார் என்று பார்க்கிறோம். கண்ணீர் வடிக்கும் தேவன். உலகத்தில் இருக்க எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறதா சொல்றாங்க, ஆதாரமற்ற நிலைமையில. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுவோம். நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் உனக்காக எனக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய தேவன். சிலுவையிலே செந்நீர் வடிக்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே மாமிசத்தில் இருந்த நாட்களில் கண்ணீர் வடிக்கிற தேவனாக இருந்தார் என் ஆண்டவர் என்று நீங்கள் நான் தைரியமாய் சொல்ல முடியும். 2வது குறிப்புக்கு நான் போகிறேன். கண்ணீரை காண்கிற தேவன் என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 20:5, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நானும் கண்ணீர் வடிக்கிறது யாருங்க பார்க்குறா? ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், என் கணவன் பார்க்குறதே இல்லை, மதிக்கிறதே இல்லைங்க. என்னுடைய மனைவி நான் அழுகிற அழுக அவளுக்கு தெரியாதுங்க. முன்னாடி பெற்றோர்கள் அழுக மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? உள்ளே போய் அழுவோம். பிள்ளைங்க ஏதாச்சும் பெரிய காரியத்தை கேட்டாங்கன்னா நம்மளால் முடியாத சமயத்தில். ஆனால் பிரியமானவர்கள், நீங்களும் நானும் வடிக்கக்கூடிய கண்ணீர் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அந்த கண்ணீரை தேவன் காண்கிறார். மாத்திரமல்ல, அந்த கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீருக்கு முதலாக களிப்பை மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்று பார்க்கிறோம். இப்பொழுது எசேக்கியா ராஜா அழுதார் என்று பார்க்கிறோம். இதே வார்த்தையை வசனத்தை ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு போனோம்னா அழகா போட்டிருக்கு. ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனம், உன் கண்ணீரை கண்டேன் என்று வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டாராம். அவன் அழுகிறான். அவனுடைய இருதயத்தினுடைய வேட்கை, இருதயத்தினுடைய ஆசையை ஆண்டவருக்கு நல்லா தெரியுது. என்ன உன் ஆயுசினால் தானே கூட்டி கேட்குற? ஆயுசை பெருக செய்கிற தேவன் பெருகி கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் ஆயுசை நான் உன்னுடைய வேலையெல்லாம் உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லியிருந்தான் அப்படின்னாக்க அவனுடைய லைஃப் ரொம்ப பிளஸடாக இருந்திருக்கும். ஆனால் இவன் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தித்ததுனால, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய ஆயுசினால கூட்டி கொடுக்குறேன்னு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அந்த 15 வருஷத்தில் அவன் அனுபவித்த இன்பங்கள் கொஞ்சம்தான், ஆனால் துன்பங்கள் மிகுதி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். கண்ட பிறகு சொல்கிறார், சில ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. வெயிட் பண்ணப்பான இல்லை, எனக்கு வேணும், நான் எப்படியாப்பட்டவன் என்றெல்லாம் எசேக்கியா சொல்லி அருகிறார். ஆனால் ஆண்டவர்
அவனுடைய கண்ணீரை கண்டு அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் எதற்காக அழுகிறீர் என்று உங்களுடைய குடும்பத்தாருக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய சபையாருக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். எசேக்கியா ராஜாவுடைய சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்தோம். யோபுவினுடைய சந்தர்ப்பத்தில் யோபு புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சுரிகிறது அப்படிங்கிறார். யோபுவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். முதல் அதிகாரத்தில் யோபு ஊத் தேசத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, அதில் மாத்திரமல்ல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று ஆண்டவராலே நற்சாட்சி பெற்றவனாக அவன் காணப்பட்டான். ஆனால் அந்த அதிகாரம், முதல் அதிகாரத்தினுடைய முடிவு பகுதிக்கு வரும்போது அவனுக்கிட்ட இருந்த எல்லா மேன்மையும் போச்சு. அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. 2வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விட ரொம்ப கொடுமையான காரியங்கள் நடக்கிறது. அவனுடைய சரீரமும் உருவழிந்து போயிருச்சு. அவனுடைய மனைவி சொல்கிறாங்க, அவனோடு சேர்ந்து வாழ்ந்தவங்க தானே, அவனோடு சேர்ந்து வந்து 10 பிள்ளையை பெற்றவங்க தானே சொல்கிறாங்க, போதும் போதும் உத்தமத்தில் ஏன் இவ்வளவு நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனுடைய லைஃப் பார்ட்னரே அவனுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த யோபு, பொடி பைத்தியக்காரி மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, ஆண்டவர் நன்மை கொடுத்தார், அவர் தீமை அனுமதித்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டார். இப்போ 16வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த யோபு என் கண் தேவனை நோக்கி சொருகிறது என்று அவர் சொல்கிறார். யோபு 42வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. இந்த கண்ணீர் சொருகக்கூடிய அந்த முகத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். யோபுவினுடைய அந்த கஷ்ட காலங்கள் எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது, ஆனால் கஷ்ட காலம் ஆரம்பித்த அந்த செகண்டிலிருந்து எண்டர் அவனுடைய பிரச்சனை இருக்கிற காலம் வரைக்கும் ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ 42வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. யோபு 42:9 அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் அப்படின்னு பார்க்குறாரு. பாருங்க, அவர் நல்லா இருக்கிற காலமும் ஆண்டவருக்கு தெரியும், பின்பதாக பிரச்சனை உள்ள காலமும் ஆண்டவருக்கு தெரியும். இப்போ அவருடைய முகத்தை பார்த்தார் என்று பார்க்கிறோம். ஆமாங்க, நம்முடைய முகத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சீச்சி, உன் முகத்தில் நான் முழிக்க வரைக்கும் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அநேகரை நீங்கள் நானும் பேசுகிறோம், பிரயாசம் பண்ணுறோம், அநேகர் நம்மையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஓ அன்பானவர்களே, எசேக்கியாவினுடைய தொடர்பில் பார்த்தோம், யோபுவினுடைய தொடர்பில் பார்த்தோம், தாவீதினுடைய அந்த கண்ணீரை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். 6வது சங்கீதம் 6வது வசனம். 6வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். வனசஞ்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாவீது, அரியணையின் மீது பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை குறித்து இங்கே நம்ம வாசிக்கல. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான். ஆண்டவர் சவுலை தள்ளி இந்த தாவீதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது பட்டாபிஷேகம் இருந்தது, ஆனால் ஆளுகை இல்லை. அவன் மனசஞ்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க தெத்து பூச்சியை கொள்ளுவது போல சவுல் நிறைய ஆட்களோடு கூட இந்த ஒத்த மனுஷனாகி இந்த தாவீதை கொள்றதுக்காண்டி துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த தாவீது யார் தெரியுமா? இந்த சவுலுக்கே பேர் வாங்கி கொடுத்தவன். இந்த சவுலுடைய அந்த வெட்கங்கட்ட நிலைமையில போகக்கூடிய அந்த இஸ்ரவேலுடைய சரிவை தூக்கி நிறுத்தவன் இந்த தாவீது. அப்போ இந்த தாவீதுக்கு எவ்வளவு கனம் கொடுக்க வேண்டும் இந்த சவுல். ஆனால் சவுல் அந்த தாவீதின் மீது பொறாமை கொண்டதுனால எப்படியாச்சும் இந்த தாவீதை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தாவீது பயந்து பயந்து அரண்களிலே ஓடிப்போய், கெபிகளிலே ஓடிப்போய் உட்கார்ந்து கொண்டு சாப்பாட்டுக்கு சில மனுஷர்களோடு சேர்ந்து அடுத்த நாட்டு ராஜாவுக்கு போய் சில ஹெல்ப்புகளை பண்ணி, சில அந்த மாதிரி போர் பயிற்சியை அறிந்து கொண்டு செஞ்சதுனால வரக்கூடிய வரவுகளை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவரோட ஏறக்குறைய 300 பேர் அல்லது 600 பேர் ஒரு இடத்துல இருந்ததெல்லாம் பார்க்குறோம். இப்போ தாவீது என்ன செய்கிறார் என்றால், என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா இங்கே கெபியில் படுத்துக்கிட்டு சொல்றாரு, ஆனால் அரியணையில் ஆண்டவர் அமர செஞ்சார். ஏறக்குறைய 40 வருஷம் இஸ்ரவேலுடைய ராஜாவாக இந்த தாவீது வந்தார். அன்பானவர்களே, நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை எப்படி எதற்காக அழுகிறீர்கள் என்று உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்குமே தெரியாது. சபையாருக்கு தெரிஞ்சு ஊழியக்காரர் அழுவாரா? அழமாட்டார்.
கணவனுக்கு தெரிஞ்ச மனைவி அழுகிறது இல்லை, அவர் ஏதாச்சும் நினைச்சிருவார், அவரால் தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அந்த கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, 3 பேருடைய வாழ்க்கையிலோட கண்ணீர் வந்தது, அதை மாற்றிவிட்டார் என்று பார்க்கிறோம். கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், கண்ணீரை கணக்கு வையும் என்று தாவீது உரிமையோடு கூட ஆண்டவர்கிட்ட சொல்றார். நான் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கேன் தெரியுமா ஆண்டவர், அதெல்லாம் உங்களுடைய கணக்கில் நீங்க வச்சுக்கோங்க, அதை துருத்தியில வையும் என்றெல்லாம் சொல்கிறார். 116வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, 116வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 116:8 என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம் நாம், என் கண்ணை கண்ணீருக்கும் நீர் தப்புவித்தீர் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, அழுகிற கண்ணு தான், அதை தப்புவிக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். நான் 3வது தலைப்புக்கு போகிறேன். 1, கண்ணீர் வடிக்கும் தேவனை பார்த்தோம். கண்ணீரை காண்கிற தேவனை குறித்து பார்த்தோம். கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன் என்று பார்க்கிறோம். கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன். தாவீது கண்ணீரை ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாருன்னு 56வது சங்கீதத்தில் நம்ம வாசித்து பார்த்தாக்க தெரியுது. 56வது சங்கீதம் 8வது வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, தாவீதின் கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன் என்று வாசிக்கிறோம். ஏங்க கணக்கு வைக்கிறாரு? என்னுடைய மகன் இப்படி ஏற்பட்ட அந்த சிச்சையினால எவ்வளவா அழுது துன்பத்தோடு துயரத்தோடு காணப்பட்டான். எனவே அவனுடைய கண்ணீரை நான் கணக்கு வைக்கிறேன். எவ்வளவு கண்ணீர் விட்டானோ அந்த அளவுக்கு அவனுடைய மகிழ்ச்சியான ஆண்டுகளை நான் கூட்டித் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் எடுக்கிறார். அன்பானவர்களே, தாவீதின் கண்ணரை கணக்கு வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து மாத்திரம்ல எரேமியாவுடைய கண்ணீரையும் கணக்கு வச்சார் அப்படின்னு சொல்லி எரேமியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது தெரிகிறது. எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கோமே. எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 9:1 ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். நான் இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லி இந்த எரேமியா தீர்க்கன் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். 18வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. 18:13. எரேமியா 18:13 ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். 14வது அதிலே 14வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 14:17 என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். எரேமியா தீர்க்கன் மூலியமாக இஸ்ரவேல் ஜனம் என்ற அந்த எருசலேமினுடைய அல்லது இஸ்ரவேல் குமாரத்தை படுகிற துயரத்தை ஆண்டவர் கண்ணீர் வடித்து சொன்னதாக இந்த பகுதியை நாம் வாசிக்க முடியும். எரேமியாவின் கண்ணீரை கணக்கு வைக்கிறார் என்று பார்க்கிறோம். புலம்பல் புத்தகத்தில் அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். பிரசங்கியில அநேக இடங்களில் ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை நான் கணக்கு வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக பார்க்கிறோம். எனவே நீங்கள் நானும் வடிக்கக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம கடன் வாங்கினா கணக்கு வைப்போம், அல்லது கடன் கொடுத்தா கணக்கு வைப்போம், சில விஷயங்களுக்கு தான் கணக்கு வைப்போம். நம்ம அழுகிற அந்த கண்ணீரை கணக்கு வைக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் எவ்வளவு அன்பு நிறைந்த எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு கணக்கு வைக்கிறாரு? நீ எவ்வளவு தூரத்துக்கு கண்ணீரோடு கூட இந்த காரியங்களை செஞ்ச, உனக்கு கம்பீரமான அறுவடையை நான் கொடுக்கணும், அதுக்காகத்தான் நான் உன்னுடைய கண்ணீரை கணக்கு வைக்கிறேங்கிறார். ஓ, எவ்வளவு நல்ல தெய்வம்! இந்த தெய்வம் என்ன செய்கிறார்? 4வது குறிப்பாக கண்ணீரை துடைக்கும் தேவன் என்று பார்க்கிறோம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதை தீர்க்கதரிசி சொன்னார் அல்ல, கர்த்தரே சொன்னார் என்று முடிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். இயேசு கிறிஸ்து ஜெயமாக விளங்கினார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், தேவன் தாமே அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைப்பார் என்று பார்க்கிறோம். 2 இடங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பார்னு போட்டிருக்கு. அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார்.
5வது குறிப்புக்கு, கடைசி குறிப்புக்கு நான் போகிறேன். கண்ணீருக்கு பலன் கொடுக்கும் தேவன் நம்முடைய ஆண்டவர் என்று பார்க்கிறோம். 126வது சங்கீதம் 6வது வசனத்திற்படி வாசிக்கிறோம். 126வது சங்கீதம் 5வது வசனம் தான் நம்முடைய தியான வசனமாக எடுத்துக்கிட்டோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். 6வது வசனம், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். விவசாயிகளுக்கு பலன் கம்பீரம், ரெட்டிப்பான மகசூல், அறுவடை தான். ஆனால் அவங்க வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க அழுவாங்க. கண்ணீரோடு கூட தான் அவங்க விதைக்க முடியும். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அந்த விதை நாற்றை அள்ளிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பாரமாக இருக்குன்னு தெரியுமா? அந்த பாரத்தை போய் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்த வந்து நாற்றெல்லாம் வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இங்கே விவசாய வேலை, அங்கே நாற்று நட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை சுமந்துக்கிட்டு தான் வரணும். வண்டியில் வச்செல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. சுமந்துக்கிட்டே வரணும். அதனால தான் அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அருகினா இப்போ அறுவடை சமயம் வந்துருச்சு. 6 மாதம், இப்போல்லாம் 3 மாதம் ஆயிடுச்சான் பயிர். 3 மாதத்துக்குள்ளே நெல் வந்துடுது. இப்போ பாருங்கள், இந்த 6 மாதம் அவர் பொறுமையாக காத்திருக்கிறார். 6 மாதம் அழுகையோடு கூட வேலை செய்கிறார். ஆண்டவரே, நான் நட்டுட்டேன். எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள், விவசாயிகள், அவர்கள் படுகிற துயரங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்தால் பலன் உண்டு என்று சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்படி ஜெபிச்சு பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த மாதிரி அரிக்கட்டை தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அறுத்த பிறகு நான் தூக்கிட்டு போனதை பார்த்தேன். 1 மூட்டை தான் அளவு தான் நான் நெல் கொண்டு போனேன். ஆனால் இப்போ 100 மூட்டை எனக்கு வந்துருச்சே. அதான் கம்பீரம்னு வாசிக்கிறோம். தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு அவன் திரும்பி வருவான் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ அதெல்லாம் அறுத்த அரிகளெல்லாம் நம்ம தூக்கிட்டு வரதெல்லாம் இல்லை. மிஷினை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. வைக்க தனியாக தள்ளிடுது, நெல் தனியாக வருது, சாக்கில் பிடிக்கிறாங்க, உடனே அதை டிஎன்சிஸில் போட்டு காசாகிட்டு போயிடுறாங்க. இப்போ வெகு சுலபமாக ஆயிடுச்சு. வெகு சுலபமாக சந்தோஷத்தை கொடுக்குறார். அவர்களுக்கு அந்த அழுததற்கேற்ற கண்ணீருக்கேற்ற பலனை கொடுத்து அனுப்புகிறார். நம்முடைய தெய்வன் அப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறோம். மார்க் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் சுவிசேஷ ஊழியனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நானும் சுவிசேஷர் அல்லவா? உலகத்தில் போய் நீங்கள் நானும் இன்றைக்கி 2 நாளாக என்ன அந்த பகுதியில் வேலை செஞ்சோம்? பல பகுதியில் வந்திருக்கக்கூடிய நீங்கள் நானும் என்ன வேலை செஞ்சோம்? ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தெரியுமா? லியோன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடியை எடுத்துக்கிட்டார். சகோதரிகள் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட போய், இந்த செடி தெரியுதா உங்களுக்கு, இந்த என்ன செடின்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆக்சுவலாக இவருக்கும் தெரியாத என்ன செடின்னு பேர் தெரியாது. அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. அவங்களும் எனக்கு என்னன்னு தெரியலேன்ட்டாங்க. இவர் உடனே போட்டார் பாருங்களேன். இந்த செடியை பற்றி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவங்க தெரியும் அப்படின்னு இழுத்தாங்க. தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு உட்காந்து ஏறக்குறைய 45 நிமிஷம் அவரும் பிரதர் பர்ணபாசும் உட்காந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள்ட்டு அழகாக சுவிசேஷத்தை அவர்கள் விதைத்தார்கள். அன்பானவர்களே, நீங்கள் நானும் சுவிசேஷ ஊழிய செய்கிறவர்களாக இருக்கிறோம். இதற்கு பலன் இருக்கிறதா? மார்க் 4:14 படிங்க. 4:14 14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப என்னத்தை நீங்கள் நானும் விதைக்கிறோம் அப்படின்னாக்க வசனத்தை விதைக்கிறோம். இந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறதுன்னு வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இது பழுதா போகாதுங்க, இது சோடையா போயிடாதுங்க, இது பலன் கொடுக்கக்கூடியது என்பதை பார்க்கணும். விதைக்கிறவனுக்கு பலனை கொடுக்கும். பார்த்தீங்களா? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார் ஆண்டவர். விதைக்கிறவனுக்கு விதை, ஏன்னா அடுத்த முறை விவசாயம் செய்யணும். பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, இவன் செஞ்சதுக்கு கூலியாக இவன் சாப்பிட, இவனுடைய குடும்பம் சாப்பிட, மிச்ச மீதியெல்லாம் வியாபாரம் போட்டு விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ண ஆண்டவர் எவ்வளவு பலன் கொடுக்கிறார். பிரியமானவர்களை, நீங்கள் நான் விதைக்கக்கூடிய அந்த வசனம் என்ற அந்த விதையானது, அந்த வித்தானது, அது ஜீவன் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக ஒரு நாள் பலன் கொடுக்கும். அந்த பலனை நீங்கள் நானும் கண்ணார காண்போம். இப்படி இல்லை என்றாலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு அதனுடைய பலனை நீங்கள் நானும் பார்ப்போம். அதனுடைய அறுவடை மிகுதி. வசனத்தை கேட்ட உடனே சாத்தா வந்து அதெல்லாம் எடுத்து போட்டு போயிடுவான். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ள தேவன். அவர் நீங்களும் நானும் வசனத்தை விதைக்கும் போது, அழுது விதைக்கும் போது அதுக்குள்ள ஒரு கம்பீரமான அறுவடையை மறைச்சு வச்சிருக்கிறாரு என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்கள் நானும் விதைக்கிற இந்த வசன விதை அது பழுதா போகலை. ஒருவேளை அதனுடைய அந்த விகிதாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, மகசூல் விகிதாச்சாரம்,
அது 30 இருக்கும், 60 இருக்கும், 100 இருக்கும். ஆனால் விளைச்சல் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நானும் கண்ணீர் அதிகமாக விடுகிறோமோ அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ஊழியத்தை குறித்து மதியம் நாம் சிந்தித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அழுது ஊழியம் செய்கிறவராக காணப்பட்டார். கண்ணீரோடு கூட ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். அதனால் என்ன விளைவு? மிகுந்த பலனை அவர் பெற்றார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதியாய் செயல்பட்டவர், இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மீது பற்றாளர்களை எல்லாம் பிடிச்சு அடித்து துன்பப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தவர், ஸ்தேவானுடைய சாவுக்கு காரணமாக இருந்த மனிதர்களில் இவரும் ஒருவர். ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அருமையான ஒரு இஸ்ரேல் அவர்கள் அதை ஞாபகப்படுத்தினார்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், நீ ராஜ வாழ்க்கை வாழ முடியாது, இங்கே அடியாளை போல வாழ முடியாது, எனக்கு அடியாராக நீ வாழணும், என்னை போல பாடுபடணும், நீ என்னை போல அழுகணும், நீ ஆண்டவரை போல வாழ்ந்தார். அதனால தான் ஆண்டவர் இயேசுனுடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனை போல் தைரியமாக சொல்ல முடியும் என்று பார்க்கிறோம். முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் நீங்களும் நானும் கண்ணீரோடு கூட செய்த அந்த ஊழியர்களுக்கு பலன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாராம். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கண்ணீரோடு கூட நமக்கு கொடுத்த விவசாய நிலங்களிலே வேலை செய்கிறோமோ, அல்லது அழைக்கப்பட்ட இடங்களிலே வந்து நீங்களும் நானும் இந்த வசனம் என்ற அந்த விதையை விதைக்கிறோமோ, நிச்சயமாக பலன் உண்டு, நிச்சயமாக பலன் உண்டு. ஒருவேளை நீங்கள் நானும் எதிர்பார்க்கிற இந்த பூமிக்குரிய பலனை இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும் ஆண்டவர் பரலோகத்தில் நிறைவான பலனை கொடுக்க வருகிறார். பாருங்களே, ஆண்டவர் திருச்சபையை எடுத்த உடனே 7 வருஷம் அவருக்கு பக்கத்தில் இந்த மணவாட்டி திருச்சபையை கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இந்த 7 வருஷம் பூரிப்பாக்குகிறார். அவர் இந்த மணவாட்டிக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார். பீமா ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு எந்த அளவுக்கு இந்த பூமியிலே கண்ணீரோடு கூட நீங்களும் நானும் ஆண்டவருக்காக கிரியைகள் செய்தோமோ அதுக்குரிய பலனை அவர் கொடுத்து நம்மை மிகுந்த சந்தோஷத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட இருக்கும்போது, இங்கே ஆண்டவரை புறக்கணித்தவர்களை திருவசனத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த வசனம் என்ற விதையை கொடுக்கும்போது வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டாம், காசு வேணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கீழே உபத்திரவப்படுவார்கள், மகா உபத்திரவத்துக்குள்ளே போவார்கள்னு பார்க்கிறோம். நீங்களும் நானும் அங்கே கம்பீரமான நிலைமையில ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் கண்ணீரோடு கூட வேலை செய்யலாம், கண்ணீரோடு கூட விதைக்கலாம். ஆனால் அதற்கு கம்பீரமான அறுவடை இருக்கிறது என்பதை ஒருபோதும் நீங்கள் நானும் மறக்க வேண்டாம், மறந்தும் இருக்க வேண்டாம். உழைப்போம், இன்னும் கண்ணீர் விடுவோம், கண்ணீருக்கு பலன் உண்டு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வாலிபன் டேவிட் அறுவடை செஞ்சான், அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஆண்டி வாட் ஆர் யூ டூயிங் என்று கேட்டது நான் தான், வேர் ஆர் யூ கோயிங்னு கேட்டது நான் தான். இப்போ அம்மா சபையில் பாட்டு புஸ்தகம் வச்சு பாடிட்டு இருக்காங்க, பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கேட்க எனக்கு சாட்சியும் சொல்லிட்டாங்க. அவர்கள் பரலோகத்தின் பிள்ளையாக மாறிட்டாங்க, அவங்க பரலோகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் அந்த பூமியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரு. இதே சொந்தத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தையோடு கூட இந்த நேரத்தை நிறைவு செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலன் கொடுப்பாராக. ஆமென்.